ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். 1968 வருஷம் யூகேல ராபர்ட்சன் ஃபேமிலி அப்படின்ற ஒரு குடும்பம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, எவன்டா டெய்லியும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி எவன்டா இந்த வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப போரா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்ச அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஜாலியா நம்ம இந்த வேர்ல்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த மாடு அப்புறம் இதர சில கேட்டல்ஸ் அதெல்லாம் சேல் பண்ணி பிளஸ் அவங்க ஒரு டேரி ஃபார்ம் வச்சிருந்தாங்க, அதையும் வித்துட்டு அதன் மூலமாக வந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு ஒரு பெரிய கிட்டத்தட்ட 13 மீட்டருக்கு ஒரு கப்பலை வாங்குறாங்க. கப்பலை வாங்கிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அந்த கப்பல்ல ஏறி ஒரு பயணத்தை வந்துட்டு மேற்கொள்றாங்க. இந்த பயணத்துல தான் கடல்ல திடீர்னு மாட்டிக்கிறாங்க. அவங்க கப்பல் வந்துட்டு சிங்க் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த கடல்ல இருந்து மீண்டாங்களா இல்லையா, ஒருவேளை மீண்டாங்க அப்படின்னா எப்படி கடல்ல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ராபர்ட்சன் ஃபேமிலி கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. நான் முதல்ல இந்த ராபர்ட்சன் ஃபேமிலி ட்ரீயை வந்து நான் போட்டுறேன். ஸோ டோகல் லின் இவங்க தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு கீழே சில பல குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு டக்லஸ், ஆனி இவங்க 2 பேரும் கொஞ்சம் வயசுல மூத்தவங்க, ஒரு 16-17 வயசு இருக்கும். இது கீழே வந்து நேல், சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு 9 வயசு ஒரு ட்வின்ஸும் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 குழந்தைகள், 2 அப்பா அம்மா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பிளான் பண்ணி அந்த போட்ல வந்துட்டு போறாங்க. சரி, இனிஷியலா எங்கடா போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1971 வருஷம் ஜனவரி இவங்களுடைய பயணம் வந்து ஆரம்பிக்குது அவங்களுடைய அந்த போட்ல. ஸோ அப்படியே போறவங்க ரொம்ப நாள் அப்படியே டிராவல் பண்றாங்க, நிறைய இடங்களுக்கு போறாங்க. ஃபைனலா கரேபியன் ஐலாண்டுக்கு போறாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்ல அந்த குடும்பத்துல ஆனின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு 16னா ஒரு வருஷம் கழிச்சு 17 ஆயிருக்கும். ஸோ தன்னுடைய 17வது வயசுல அந்த கரேபியன் ஐலாண்ட்ல இருந்த ஒரு ஆணழகன் அல்லது ஒரு ஹேண்ட்சம் காய் அவரை பார்த்து வந்துட்டு லவ் வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணி அந்த ஐலாண்ட்லயே அந்த காதல் கணவரோட செட்டிலும் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியில இருந்து ஒரு டிக்கெட் அவுட். இப்போ மொத்தம் 5 பேர் மறுபடியும் அந்த கப்பல்ல வந்துட்டு பயணம் வந்துட்டு செய்யறாங்க. இந்த தடவை கூட ஒரு லிஃப்ட் கேட்டு வந்த ஒரு நபர்னு வச்சுக்கலாம். ஸோ ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டும் வந்துட்டு கூட வந்து ஜாயின் ஆகிறார் அப்படி. ஸோ இப்போ மறுபடியும் 6 பேர், ஒரு வந்து வெளியில இருந்து வந்த நபர். திருப்பியும் கப்பல் போயிட்டு இருக்குது. கப்பல் இந்த முறை வந்து நியூசிலாந்து நோக்கி வந்து பயணம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கரீபியன் ஐலாண்ட்ல இருந்து கல்யாணம் எல்லாம் முடிச்சு பொண்ணை வந்து அங்கே ஜாலியாக விட்டுட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்து வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சென்டர் ஆஃப் த கடல்னே சொல்லலாம். எந்த பக்கம் போனாலுமே வந்து லேண்ட் ஏரியா கவர் பண்றதுக்கு ரொம்ப தூரம் போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. திடீர்னு ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுதுன்னா, டுமால்னு வந்து கப்பல் என்னமோ ஆடுற மாதிரியும் கப்பல் ஏதோ போட்டு அடிக்கிற மாதிரியும் குத்துற மாதிரியும் வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி கப்பலும் ஒரு மாதிரி டர்புலன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஆடி பூடி ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் வந்து எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு என்னடா வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தா, கடல்ல இந்த பயங்கரமான சுறாக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 2-3 சுறா வந்து கப்பலை போட்டு டம் டிம்னு அடிச்சு கிட்டத்தட்ட கப்பலை ஓட்டையே பண்ணிடுது. அதுக்கு என்ன ஒரு கடுப்போ தெரியல. ஸோ ஓட்டை பண்ணதுக்கு அப்புறம் கப்பல் ஆபீஸா சிங்க் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமா கப்பலுக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக இந்த ஃபேமிலியை வந்து அந்த ரேடியோ மூலமாக சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால வந்து கரெக்டா அந்த டைமுக்குள்ள பண்ண முடியல. ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒரு சின்ன கப்பல், அந்த காத்தூதி ஒரு அந்த பிளாஸ்டிக்ல செஞ்ச ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி கப்பல் இருக்கும் இல்லைங்களா, கப்பல்ல பேசிக்காது, அது ஒரு அந்த ராஃப்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி போட். ஸோ அந்த போட்டை வந்து காத்து ஊதி ஒரு மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள அந்த மொத்த ஃபேமிலியும் போய் உட்காந்துடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க எந்த பொருள்லாம் எடுத்தாங்களோ அது மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கு. வித்தின் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே அவ்வளோ பெரிய கப்பல் ஓட்ட விழுந்ததுனால வந்துட்டு சிங்க் ஆயிடுது. ஸோ இப்போ அந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஆர் அந்த பலூன் போட்ல வந்து 6 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெருசா சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த சீ, தண்ணியும் லிமிட்டடா தான் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கடுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பலூன் போட்ல ஒரு சின்ன ஓட்டையும் வந்து விழுந்துருது. இது வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படா அடைக்கிறது, எதை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பார்க்கும்போது, நல்ல வேலையா இது என்ன ஒரு வாரமோ என்னமோ தெரியல, அந்த பெரிய கப்பல் சிங்க் ஆச்சு பாத்தீங்களா, அது சிங்க் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து மேல அப்படியே கீழ இருந்து சில பல பொருட்கள்லாம் வந்து மிதந்து வந்திருக்குது. ஸோ அதுல ஊசி, நூல்கண்டு, கொஞ்சோண்டு
ஸ்நாக்ஸு, கொஞ்சம் இந்த தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்திருக்குது. உடனடியா அதெல்லாம் எடுத்து இவங்களுடைய அந்த பலூன் போட்ல வைக்கிறாங்க. கூடவே இன்னொரு சின்ன ஒரு பாய்மர கப்பல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு சின்ன, அது வந்து ரொம்ப ஒரு 3 மீட்டரு அவ்வளோதான் வந்து பெரிய ஒரு வித்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென்த்து வித்து எல்லாமே ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு கப்பலும் வந்துட்டு அப்படியே மிதந்து வருது. ஆனால் இதோட அந்த 3 மீட்டர் 4 மீட்டர் அந்த ஒரு சின்ன ஒரு மர கப்பலோட இவங்க இருக்கிற பலூன் போட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள், நம்மளுக்கு கிடைச்சது இதெல்லாம் வந்து அந்த வுடன் போட்ல மாத்தி விட்டுருவோம். நம்ம இந்த பலூன் போட்லயே எடுப்போம். ஆனா அதுதான் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டைய ஃபைனலா ஓரளவுக்கு அடைச்சிட்டாங்க. பிளஸ் இதுல கொஞ்சம் ஸ்பேஸும் அதிகமா இருக்கிற காரணத்தால இங்கேயே வந்து ஸ்டே பண்றாங்க. இப்போ அந்த பலூன் போட் இருக்கு, பலூன் போட்ல கட்டப்பட்ட ஒரு வுடன் போட் இருக்கு. சரி ரைட்டு, இதெல்லாம் ரைட்டுப்பா. இப்போ என்னடா பண்ண போறாங்க, எங்க போறாங்க, கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த கடல்னு சொல்ற, எந்த சைடு போனாலுமே வந்துட்டு ஆப்பு தான் அப்படின்னா போனோம். அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி போனோம் அப்படிங்கும்போது இப்போ கொஞ்சம் அந்த 6 பேர் உட்காந்து கரெக்டா ஒரு பிளான் பண்றாங்க. சரி ஆகி போச்சு, கப்பல்லாம் சிங்க் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலை பண்ணா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து தப்பிச்சிடலாம். நம்ம வந்துட்டு ஒரு திசையை நோக்கி பயணிப்போம். எப்படியும் ஏதாவது ஒரு கப்பல் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு கண்டிப்பா போகுன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம ஒரு டைரக்ஷன் சொல்றாங்க, அந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம வந்துட்டு பயணம் மேற்கொள்ளலாம். அந்த பக்கம் போனா கொஞ்சம் தண்ணியோடைய அந்த ஹார்ஷ்னஸ் எல்லாம் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி அங்க வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு தண்ணியும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் அங்க வந்து அந்த சைட்ல கப்பல் போயிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனை நோக்கி பயணத்தையும் வந்து மேற்கொள்றாங்க. ஸோ இனிஷியலா அவங்க கிட்ட இருந்த அந்த ஃபுட்டு, அந்த தண்ணி கிண்ணி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பலூன் சொன்ன இல்லைங்களா, அந்த போட்டு, ஸோ அது ஆல்ரெடி ஓட்டை இல்லையா, லைட்டா காத்து வந்துட்டு தான் இருக்கும். அப்பப்போ யாராவது ஒருத்தர் வந்து அந்த போட்டை ஊதிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் அந்த காற்றை வந்து வச்சிருக்கிறதுக்கோசரம். ஸோ அதனாலையும் சரி, அப்புறம் சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது, வெயில் பொழக்குது, மழையே பெய்யல, மழையை தேடி போனாங்க, தண்ணியும் தீர்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த மொத்த ஃபேமிலியுமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் லின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு அம்மா, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு டெய்லி ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுறாங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி நம்ம இந்த ஒர்க்லாம் பண்ணணும், நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்குனாலும் சரி நீங்க ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் தங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே ஹாப்பனியா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டாஸ்க்லாம் பிளான் பண்ணி அதுபடி போயிட்டு இருக்குது. ஸோ வந்து டே 2, டே 3, டே 4 பிக் பாஸ் வீடு மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த அந்த ஃபுட் எல்லாம் ஸ்வாஹா, தண்ணியும் ஸ்வாஹா. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி வேற வழி இல்லாம நல்ல வேலையா அவங்க கிட்ட அந்த ஃபிஷிங் பண்ற அந்த இது இருந்தது, அந்த எக்யூப்மெண்ட், மீன் பிடிப்பாங்கல்ல, ஸோ அதை போட்டு தூண்டில போட்டு ஒரு சில மீன்களை பிடிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா சமைக்க முடியாதே, வேற வழி இல்லாம அந்த சின்ன குழந்தைகளும் சரி, இந்த 9 வயசு குழந்தையும் சரி, மற்றவங்களும் சரி மீனை பச்சையா சாப்பிட்றாங்க. தண்ணிக்கு பதிலாக வந்துட்டு மீனோட கண்ணு, அது இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஜெல்லிமா இருக்குன்றாலும் அதையும் வந்து சாப்பிட்றேன். ரத்தத்தை குடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா குடிக்கலாம் தான், என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ஒரு மாதிரி வேறு வழி இல்லை, சர்வைவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டயர்ட்னஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, டயர்ட்னஸ்ஸு, ஒரே இடத்துல உட்காந்துருக்குறாங்க, கடல், அந்த சீ சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வந்துடுது, வாமிட்டு, அது இதுன்னு ஒரு மாதிரி ரணக்கொடூரமாயிடுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மீனும் கிடைக்கல. என்னடா பண்ணலான்னு பார்த்தா அந்த வழியா வந்துட்டு ஆமைகள் போயிருக்கு. வேற வழி இல்லாம அந்த ஆமைகளையும் குடிச்சு, தண்ணி வர இல்லை இல்லையா, ஸோ ஆமை ரத்தத்தை குடிச்சிருக்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு மாதிரி ராவா எதை சாப்பிட முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ இப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த போட்டு, பலூன் போட்டு இல்லையா, அதில் சிலதெல்லாம் சிந்து இல்லை, அதெல்லாம் சிந்தி அது வேற ஆரம்பிச்சிருக்குது. தண்ணி எடுத்து வெளியே ஊத்துறாங்க, இருந்தாலும் தண்ணி லைட்டா உள்ள இருக்குதுன்ற மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சிச்சுவேஷன். சில நாட்கள் மறுபடியும் ஓடுது. நல்ல வேலையாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழைன்றது பெய்யுது. ஸோ மழை பெஞ்சோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போதான் இன்னொரு எக்ஸ்ட்ரா அப் வருது. மழை பெய்யலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போட்டும் நனையும் இல்லைங்களா, அதுலயும் தண்ணி ஃபில் ஆகும்ல, அது ஃபில் ஆகி போட்டும் மூழ்கிற மாதிரி போகுது. ஐயோ இது வேறையான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற தண்ணியோட எடுத்து வெளியே ஊற்றி ஃபைனலாக வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாமியும் கடந்து வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே
எல்லாரும் செம்ம டயர்டு, தண்ணி மட்டும்தான் இருக்கு, ஃபுட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தா சரி என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு டர்ட்டில் ஒன்று வந்து நிற்கிது. சரி வேற வழியில் பிடிச்சி தின்றுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகும்போது எசக்கு பொசகா அந்த டர்ட்டில் என்ன பண்ணியிருக்குது, இவங்க தண்ணியெல்லாம் மழை பெஞ்சு பிடிச்சிச்சாங்கல்ல, ஸோ அதெல்லாமே ஒரு கேன் மாதிரி கட்டி விட்டு போட்டுக்கு வெளில தான் தொங்க விட்டுருக்காங்க. அந்த கயித்தை அந்த டர்ட்டில் வந்து அத்து விட்டுருது. ஸோ அந்த டர்ட்டிலையும் பிடிக்க முடியல, இவங்கள்ட்ட இருந்து அந்த தண்ணி கேனையும் வந்து டர்ட்டில் அப்படியே கடலுக்குள்ளே வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ டன், நோ வாட்டர், நோ ஃபுட்டு, நோ ரெயின், நோ லேண்டு, நோ கப்பல், நத்திங். இதுக்கு நடுவில் ஒரு கப்பல் வந்துச்சு, ஆனால் அந்த கப்பலும் வந்து பெருசாக அவங்களுக்கு கண்டுக்காம அப்படியே போயிடுச்சு. பார்த்தாங்களா பார்க்கலையான்னு கூட தெரியல. ஆல் ஹோப்ஸ் லாஸ்ட். எல்லாரும் கிட்டத்தட்ட சரி சாவ போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த டர்ட்டில்லாம் பிடிக்க போகும்போது அதோட அந்த கிளாஸ் எல்லாம் பட்டு கிட்டத்தட்ட ரத்தம்லாம் பீறி இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப அலங்கோலமாக வந்துட்டு கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட இது போதும் என்னை வந்து சாவடிச்சிருக்குன்ற அளவுக்கு தான் வந்து எல்லாருமே இருந்தாங்க, மைண்ட் செட்டாகவே சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சில மணி நேரங்களில் மழை பெய்யுது, கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்குது, ஒரு சின்ன ஒரு ஹோப் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் அது போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. அவங்க நினைச்ச அந்த கப்பல்களும் பெருசாக எதுவுமே வரல. ஏதாவது லேண்ட் இது கண்ணுக்கு தென்படுமா, சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பார்த்தா அதுவுமே எதுவும் வரல. சரி அவ்வளோதான்டா சாமி போய் சேர வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மொத்த ஃபேமிலி இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக அந்த பாட்டு பாடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் நிறைய சண்டைகளும் வருது. ஏன்னா நீ சொன்னது கரெக்டு, நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்குது. ஃபைனலாக பிக் பாஸ் டே நம்பர் 38 ஒரு கப்பல் இவங்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத விட தூரத்தில் கப்பல் போயிட்டு இருந்திருக்குது. ஃபைனலாக வித் ஆல் த எனர்ஜி அண்ட் எல்லாம் வச்சு அவங்க வந்து கத்துறாங்க ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு. இவங்களோட அந்த அந்த விடுவாங்க இல்லையா, அது டக்குன்னு மறந்து போச்சு. அந்த மீனில் போய் மேலே வெடிக்குமே, ஃபயர்லாம் வருமே. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணி அந்த கப்பல் பார்த்தோன்னே வந்து இவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ராபின் ஒரு ஃப்ரெண்டாக உள்ள வந்தார் இல்லையா, ஐயா சாமியை போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை பார்க்க போகிறாரு. ஸோ இவங்களும் திருப்பியும் யூகேக்கே வந்துட்டு போயிட்டதாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராபர்ட்சன் ஃபேமிலி. ஸோ கடல்னாலே ஆபத்து தான். ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பயணங்கள் அப்போ மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அது இதுக்கும் மேலே ஒரு பயங்கர இதாக இருந்திருக்குது. இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஒரு பலூன் போட்டில் போனாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வேற வந்துட்டு புஷ்ஷுன்னு ஆகி ஓட்டையாயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பலூன் போட்லேருந்து அவங்க அந்த உடன் போட்டிக்கே மாறிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம் நான் நடுவில் விட்டுறேன். ஸோ ஃபைனலாக இதுதான் ராபர்ட்சன் ஃபேமிலி எப்படி அவங்களுடைய வேர்ல்டு ட்ரிப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் சந்திச்சு எப்படி வீடு திரும்பினாங்க அப்படின்றது. ஸோ with this I end this video. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.